இன்னைக்கு ஹாப்பி ஓணம். இந்த ஓணம் எல்லாருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் மூலமாக உங்களுக்கு இனி வர எல்லா நாளும் சிறப்பாக இருக்கணும்னு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டோட வாழ்த்தும் என்னோட வாழ்த்தும் வியூவர்ஸ் உங்களுக்காக. ஓணம்காக என்னோட ரெசிபி கேட்க போறேன். நீங்க என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி வேணும். செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமா? செங்காந்த உனக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி வேணுமா உனக்கு? வாங்க எங்க ஃபேமிலியோட சிக்கன் பிரியாணி செய்யலாம். ஓகே டன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு திடீர்னு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதனால கரண்ட்டு ஸ்டவ்வில் தான் வைக்கிறோம், இண்டக்ஷன் ஸ்டவ்வில். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணணும், அதையே மறந்துட்டீங்க. எண்ணெய் கொதிச்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் போடுறாரு. ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு ஸ்டார். அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறோம். வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே குயிக்காக செஞ்சிடலாம். ஏன்னா நைட்டு நாங்கள் நைட் டைம் தான் அதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. நைட்டு பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சரி, ஓணம் ட்ரெஸ் போட்டு பிரியாணி செஞ்சிடலாங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் குயிக்காக ஒரே இதில் போட்டாச்சு. போட்டு வதக்கிடலாம். அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதையும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றிட்டேங்க, தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி எடுத்ததையும் வதக்குனதோடு சேர்த்துக்கலாம். என்ன வர மாட்டேங்குது? டக்குனு வரணும்ல, டக்குனு வர மாட்டேங்குது. இது இன்னைக்கு செஞ்சு இது கரண்டர் போட்டு மணி சாப்பிட மணி 9 மணி ஆச்சு. இப்போ தெரியுதா எனக்குள்ள பொறுமை உங்களுக்கு இல்லைன்னு? புதினா குழம்பு நாங்களே மாற்றிக்கிட்டோம். இப்போ ஒரு ஸ்மெல் அடிக்கல, பிரியாணி ஸ்மெல் கூட அடிக்கல. பிரியாணி பொடி போடணுங்க. அந்த சீக்ரெட் மசாலா போட போகிறோம். அதான் அவர் சீக்ரெட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆச்சி பிரியாணி மசாலாவில் ஒரு அரை பாக்கெட் போட்டுருங்க. நாங்கள் சமைக்கும் போது அந்த கலர் நல்லா தெரியும். இவன் இந்த புதினாவை சுத்தப்பிட்டா, தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் மிக்சியில். என்ன ஃபுல்லாக எலும்பாக போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் எல்லாம் தனியாக எடுத்து அதை சிக்கன் 65 போடுறதுக்காக வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கும். நாங்கள் மறந்துட்டோம், அதனால கறி போட்டுட்டு உப்பு போட்டுட்டோம். சிக்கன் 65 செய்கிறதுக்காக குட்டி குட்டியாக நறுக்கிட்டுருக்கேன் கறி. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். டம்ளரில் தான் நான் எடுத்தேன். எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு ஊற்றுங்க. சொல்லு, சும்மா வைக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போதுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். அடுத்து என்ன செய்கிறீங்கங்க? இது என்ன தெரியாது. என்ன செய்கிறேன்? சிக்கன் 65 மாதிரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் பண்ணீங்களே இப்போ? நீங்கள் செஞ்சனாலையா? எங்கம்மா உட்காந்துருக்கீங்க? பிரியாணி எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? யார் செஞ்சா பிரியாணி? மாமா செஞ்சாங்களா? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.